ஓகே கேஸ், இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ஹைப்பர்வைசர். இந்த டேம் வந்து உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கலாம். இந்த ஹைப்பர்வைசர் அப்படிங்கிற டேம் இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கலாம். பட் என்னென்னா யூ ஹாவ் டு லேர்ன் த டேம். இந்த ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது தான் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடம். நம்ம ஒர்க் பண்ணுறது இதில் தான் ஒர்க் பண்ணுவோம். சரியா? Hypervisor is nothing but VMware ESXi. போன செஷனில் வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காம்பனண்ட் வந்து இந்த ஹைப்பர்வைசர். ஸோ கம்பெனிக்கு வந்து காஸ்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக வாட் கம்பெனி வில் டூ, ஒரு கம்பெனிக்கு 10 சர்வர் 20 சர்வர் தேவைப்படுறப்ப நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேரோட காஸ்ட் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 5 lakhs ஆகும். மேக்ஸிமம் 10, 12 lakhs, 26 lakhsலாம் இருக்குது. பட் மினிமம் ஒரு 5 lakhs ஆகும். அப்போ எனக்கு ஒரு 20 சர்வர் தேவை அப்படின்னா அதோட காஸ்ட் எங்கேயோ போயிடும். அதுக்கு ரேக் வாங்குறது, டிவைசஸ் வாங்குறது, கேபிள் பண்ணுறது, சிசிடிவி பண்ணுறது, அந்த ரூமுக்கு கூலிங் பண்ணுறது, யூபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 1.4 crore ஆயிரும். நான் அவ்வளோ செலவு பண்ண வேண்டாம். எனக்கு ஐ வில் கோ ஃபார் 2 ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் வாங்கி எனக்கு என்னோட கம்பெனிக்கு 20 சர்வர் தேவை. 20 சர்வர்ஸ் லைக் எனக்கு வந்து 2 ஆக்டிவ் டைரக்டரி சர்வர்ஸ் தேவை, 2 வெப் சர்வர்ஸ் தேவை, 2 ஃபைல் சர்வர்ஸ் தேவை, அப்புறம் ஒரு டிஎன்எஸ் சர்வர் தேவை, டிஹெச்சிபி சர்வர் தேவை, ஒரு பிரிண்ட் சர்வர் தேவை. இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் சர்வர்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒன்று ஃபிசிக்கலில் வச்சுக்கலாம் அல்லது விர்ச்சுவலில் வச்சுக்கலாம். இன்கேஸ் அதை நீங்கள் ஃபிசிக்கலில் வச்சிங்க அப்படின்னா இஃப் யூ கீப் த சர்வர் இன் ஃபிசிக்கல் இட் காஸ்ட் மோர். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம், விர்ச்சுவலாக நம்ம வச்சுக்கிற போகிறோம். அப்போ நீங்கள் அந்த சர்வரை விர்ச்சுவலாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்வேர் பை பண்ண போகிறீங்க. அந்த ஹார்ட்வேர் பை பண்ணி அந்த ஹார்ட்வேரில் யூ ஆர் கோயிங் டு இன்ஸ்டால் VMware ESXi which is called hypervisor. The hypervisor is nothing but OS. ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அதை நம்ம அதை பட் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்ல மாட்டோம், அது ஹைப்பர்வைசர் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஹைப்பர்வைசரில் 2 டைப் ஆஃப் ஹைப்பர்வைசர் இருக்கும். பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர், ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். இந்த ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் இருக்குல்ல, இதை பற்றி சும்மா தெரிஞ்சுக்கோங்க. பட் இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரியா? நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் தான். ஏன்னா இதுதான் நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது அப்போ சொன்ன மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வாங்குகிறேன். இந்த ஃபிசிக்கல் சர்வர் வச்சுக்கிறேன். ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வாங்கிட்டேன். இந்த ஃபிசிக்கல் சர்வரில் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ஹார்ட் டிஸ்கில் இஃப் யூ ஆர் இன்ஸ்டாலிங் விண்டோஸ் இட் வில் ஆக்ட் அஸ் ஏ விண்டோஸ் சர்வர். சேம் ஹார்ட்வேர் தான் கைஸ், சேம் ஹார்ட்வேரில் தான். விசிபிள் ஆகலையா? இல்லை, ஸ்க்ரீன் ஷேரில் தான் இருக்குது, செக் பண்ணுங்கள். இல்லை ஸ்க்ரீன்லாம் விசிபிளாக தான் இருக்கு. அவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும். எஸ், அஸ்யூம் தட் ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் வாங்குகிறேன். அந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். எப்படி உங்கள் லேப்டாப், உதாரணம் உங்கள் லேப்டாப்பில் ஒரு ப்ராசஸர் இருக்கும், ஒரு ரேம் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்கில் விண்டோஸ் OS இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. பை த சேம் வே ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் ப்ராசஸர் இருக்கும், இன்டெல் Xeon ப்ராசஸர் இருக்கும், ரேம் இருக்கும்,
தென் இந்த இடத்துல ஹார்ட் டிஸ்க் இருக்கும். சரியா? இதெல்லாமே ஃபிசிக்கல் ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட் டிஸ்கில் இஃப் யூ ஆர் இன்ஸ்டாலிங் விண்டோஸ் இட் வில் ஆக்ட் as a விண்டோஸ் சர்வர். இந்த ஹார்ட் டிஸ்கில் இஃப் யூ ஆர் இன்ஸ்டாலிங் ரெட் ஹேட் இட் வில் ஆக்ட் as a ரெட் ஹேட் சர்வர். இஃப் யூ இன்ஸ்டாலிங் லினக்ஸ் இட் வில் ஆக்ட் as a லினக்ஸ் சர்வர். இந்த ஹார்ட் டிஸ்கில் இஃப் யூ ஆர் இன்ஸ்டாலிங் ESXi it will act as a hypervisor. See, ESXi அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, this is a one kind of OS released by VMware company. எப்படி மைக்ரோசாஃப்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி releases the OS like Windows Server 2016, Windows Server 2019, 2025. By the same way the VMware company also releasing the OS which is called ESXi. The ESXi is called hypervisor. இது ஏன் ஹைப்பர்வைசர்னு சொல்கிறோம் அப்படின்னா, when I install ESXi in this machine it will come under the virtualization platform. So the virtualization platform க்கு வந்துருச்சு அப்படின்னா we can create the virtual machines. அந்த virtual machineல we can make it as a OS. அதில் நீங்கள் வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வாட் எவர் இட் இஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் எந்த மாதிரி சர்வராலும் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் முக்கியமாக இந்த ESXi நம்ம ஹைப்பர்வைசர்னு சொல்கிறோம். த ஹைப்பர்வைசர் விச் இஸ் கால்டு கிரியேட்டிங் த விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஸோ மார்க்கெட்டில் நிறைய ஹைப்பர்வைசர்ஸ் இருக்குது. VMware கம்பெனி வந்து ESXi அப்படின்னு ஒரு ஹைப்பர்வைசர் கொடுக்குறோம். மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து Hyper-V அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்வைசர் கொடுக்குறான். நியூட்டானிக்ஸ் வந்து AHV கொடுக்குறான். சிட்ரிக்ஸ் வந்து Zen அப்படின்னு கொடுக்குறான். சிட்ரிக்ஸ் Zen ஹைப்பர்வைசர். தென் KVM அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ப்ராக்ஸ்மாஸ் அப்படின்னு ஒரு ஹைப்பர்வைசர் இருக்குது. இதெல்லாமே ஹைப்பர்வைசர்ஸ். அந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் நீங்கள் Hyper-V போட்டிங்கன்னா அதில் விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணலாம். சேம் இதே இதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் பண்ண முடியும், எல்லாமே ஒரே இதில் பண்ண முடியாது கைஸ். இதில் ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியாது. ஓகே, இதே ஹார்ட்வேரில் இஃப் யூ ஆர் இன்ஸ்டாலிங் நியூட்டானிக்ஸ் இட் வில் ஆக்ட் as a AHV hypervisor. If you are installing Zen it will act as a Citrix Zen hypervisor. KVM hypervisor, Proxmox hypervisor. புரியுதுங்களா? பட் நம்ம படிக்க போகிறது இந்த VMware ESXi அப்படிங்கிற ஹைப்பர்வைசரை பற்றி தான் படிப்போம். ஏன் ஒய் மார்க்கெட்டில் தேர் இஸ் அ மல்டிபிள் வெண்டர்ஸ், நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க. ஹைப்பர்வைசரில் நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ரொம்ப பெரிய கம்பெனி, பட் அவனெல்லாம் மீறி VMware பெரிய டானா அப்படின்னு கேட்டால் எஸ், VMware பெரிய டான். இந்த ஹைப்பர்வைசர் பிளாட்ஃபார்மில், இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் ஹைப்பர்வைசராக இருக்கிறதுல VMware தான் குளோபலாக நம்பர் 1. ஸோ இந்த உலகத்தில் above 1 lakh மேலே கம்பெனிஸ் வந்து யூஸிங் VMware ப்ராடக்ட். ஸோ எங்கெல்லாம் VMware ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கோ அது கற்றுக்கிட்டு அதுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ அதனால தான் we are learning VMware ESXi. ஓகே, இந்த குளோபல் மார்க்கெட் சொல்லுங்க என்னங்க, எந்தெந்த ஹார்ட்வேர்லாம் ஹைப்பர் எந்த ஹார்ட்வேர்லாம் கொடுக்கலாம். சி நீங்க வந்து ஒரு எந்தெந்த ஹார்ட்வேர்லாம் விர்ச்சுவலைசேஷன் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம ஹைப்பர்வைசர். ஆஃப் கோர்ஸ் கரெக்ட், இதுதான் கரெக்டான பாயிண்ட். நீங்க புடிச்சீங்க பாயிண்ட். எந்தெந்த ஹார்ட்வேர்ல நீங்க விர்ச்சுவலைசேஷன் போட முடியுதோ தட் இஸ் கால்டு ஹைப்பர்வைசர். அந்த ஹைப்பர்வைசர்ல நிறைய வெண்டார்ஸ் இருக்காங்க, பட் நம்ம ஒர்க் பண்ண போகிறது VMware ESXi. புரிஞ்சதா? அவ்வளோதான் மேட்ரு. இது புரிஞ்சா VMware உங்களுக்கு புரிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா VMware ESXi வந்து 45% 50% மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த குளோபல் மார்க்கெட் குளோபலாக 10 லட்சம் கம்பெனிஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 லட்சத்துக்கு மேலே கம்பெனிஸ் வந்து VMware ESXi யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் Hyper-V யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் KVM, நியூட்டானிக்ஸ் AHV, Citrix ஹைப்பர்வைசர். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக அதிகமாக VMware ESXi யூஸ் பண்ணுறதுனால தான் அதுக்கான மார்க்கெட் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஃபைன். இந்த ஹைப்பர்வைசரை தான் டைப் 1 பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர்னு நம்ம சொல்கிறோம். பேர்
இந்த ESXi வாட் ESXi ஹைப்பர் வி இது எல்லாமே ஒரே வேலையை தான் செய்யுது. ஹைப்பர் வி அதே வேலை தான் செய்யுது, HV அதே வேலை தான் செய்யுது, KVM ப்ராக்சிமிக்ஸ் எல்லாமே அதே வேலையை தான் செய்யுது. பட் அந்த நீங்கள் ஒர்க் பண்ண போகிற கம்பெனியில் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத மேட்ரு. ESXi யூஸ் பண்ணுறாங்களா, ஹைப்பர் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மேட்ரு. நம்ம ஹைப்பர் வி பற்றி கொஞ்சம் படிப்போம் லைட்டாக, தொட்டு ரொம்ப இல்லாமல் லைட்டாக ஒரு ஓவர்வியூ பார்ப்போம் ஹைப்பர் வி சம்மந்தமாக. பட் ESXi தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக படிக்க போகிறது வந்து ESXi தான். சரிங்களா? ESXi பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து படிப்போம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் வாட் அபவுட் டைப் 2 ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர்? ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எகைன் ஐம் டெல்லிங், நம்ம டேட்டா சென்டரில் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறது எல்லாமே இதுதான் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது லேப்டாப்பில் உங்களோட சொந்த யூஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். நான் என்னோடய லேப்டாப்பில் VMware ஒர்க் ஸ்டேஷன் போட்டிருக்கேன். அந்த VMware ஒர்க் ஸ்டேஷனில் நான் விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலமாக நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இதுக்கு பேர் ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு காமிக்கிறேன். நான் ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் வாங்குகிறேன். ஒரு டெல் சர்வர் அப்படின்னு வச்சுப்போமே. இது டெல் சர்வர். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு VMware ESXi இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பேர் பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். சரியா? இப்போ ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் இருக்குது. இதில் நான் ஒரு OS இன்ஸ்டால் பண்ண போகிறேன், விண்டோஸ் OS. இந்த விண்டோஸ் OSல நான் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதுக்கு பேர் ஒர்க் ஸ்டேஷன். ஸோ இதில் நான் விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் என் லேப்டாப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள். என்னோடய லேப்டாப்பில் இது ஒரு விண்டோஸ் OS. இது ஒரு விண்டோஸ் OS. இந்த விண்டோஸ் OSல நான் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த சாஃப்ட்வேரில் ஐம் கிரியேட்டிங் த விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஸோ இதுக்கு பேர் ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்லி ஃபார் லேப் அண்ட் ப்ராக்டிஸ். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டா சென்டர். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக படிக்க போகிறது இதை பற்றி தான். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் லேபு. ஸோ ஜஸ்ட் ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன், இதை மறந்துடுங்க. இது நமக்கு தேவையும் இல்லை, மறந்துடுங்க. யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொன்னேன் நான். சில இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இல்லை, சில இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்காங்க வாட் இஸ் ஹைப்பர்வைசர், டைப் ஆஃப் ஹைப்பர்வைசர் என்னன்னு சொல்லிட்டு ஒரு L2 L1 இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான இதுதான் இந்த கிளாஸ். ஓகே, பட் ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கிளாஸ். VMwareல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். இல்லாட்டி அது நீங்கள் அதிலேயே வந்து ஸ்ட்ரகிள் ஆயிடுவீங்க. சரியா? ஹைப்பர்வைசரில் ரெண்டு இருக்குது, பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர், ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். நம்ம யூஸ் பண்ணுறது பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். அதில் முக்கியமாக VMware ESXi யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? Guys, doubts இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஃபைன், தேங்க்யூ. ஸோ டவுட் இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பட் டவுட் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஐ வில் கிளாரிஃபை அகெயின். இதை தெரிஞ்சிக்காமல் நம்ம நெக்ஸ்ட் உள்ளே போனால் புரியாது. அதை பேர் சொல்லிடுறேன். நீங்கள் டேட்டா சென்டர் வந்து பேக் எண்டு, அந்த பேக் எண்டில் ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த VMware ESXi. இதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அப்கமிங் கிளாஸஸில் எப்படி ESXi இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம போக இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பார்ப்போம். இப்போ பார்க்க மாட்டோம். இன்னொரு ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு தான் பார்ப்போம். அது வரைக்கும் பேசிக்ஸ் தான் படிப்போம். ஸோ இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் புரியலை, புரியலைன்னா வீடியோவை மறுபடியும் திருப்பி பாருங்கள்.
வீடியோவை திருப்பி பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படியும் புரியலையா, ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. ஐ வில் கிளாரிஃபை த டவுட். ஓகேங்களா? ஒரு சின்ன டவுட். சொல்லுங்கள். இப்போ ஒரு சர்வர்ல வந்து 4 ஹார்ட் டிஸ்க் இருக்கும் பாத்தீங்களா? ஆ இப்போ நம்ம ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணோம்னா 4 ஹார்ட் டிஸ்க்லயும் இன்ஸ்டால் பண்ணுவோமா ப்ரோ? அது வந்து ரைடு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ரைடு கான்செப்ட் மூலமாக நம்ம வந்து 2 ஹார்ட் டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணுவோம் அல்லது 3 ஹார்ட் டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ ஆனா சர்வர்ல இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண மாதிரி இருந்தால் ஏதாவது ஒன்று மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்றதுல வந்து ஆல்ரெடி இப்போ விண்டோஸ் சர்வர் இருக்கிறதுல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது தானே? அதை ஃபார்மேட் பண்ணிட்டு மறுபடியும் முதல்ல இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே 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 ஓகே. அது ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் ஒன்று தான் ரன் பண்ண முடியும். அதுதான் கேட்குறேன். ஒரு பிசிக்கல் சர்வர்ல ஒன்று மட்டும் தான் ரன் பண்ண முடியும், ஆமாம். கரெக்ட்டுங்களா? சரி, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ டைப் 2 ஹைப்பர்வைசர்லேருந்து விஎம்ஆர் கம்பெனி ஒர்க் ஸ்டேஷன் ஒன்று கொடுக்குறான், ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் கொடுக்குறான், விஎம்ஆர் ஃபியூசன் ஒன்று இருக்குது, பேரலல் டெஸ்க்டாப்னு இருக்குது. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் லேப்டாப்பில் விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸுமே கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். இந்த ரெண்டுமே நல்லாயிருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சரியா? அதாவது இட்ஸ் ஒன்லி ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸ். ப்ரொடக்ஷனில் போகிறப்ப இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஃபைன். ஃபைன் கைஸ். ஸோ நம்ம நாளைக்கு கிளாஸில் வேறு ஒன்று பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஆல்.